So far we have learnt about inheritance of one gene. Now based on that, Mendel has given us few laws. அதை வந்து நம்ம இப்போ பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் இஸ் அப்சர்வேஷன் ஆன் த மோனோஹைப்ரிட் கிராஸ், மெண்டல் ப்ரப்போஸ் 2 general rules to consolidate his understanding of inheritance in the monohybrid. ஸோ அது என்னென்ன அப்படின்னா, டுடே we are calling it as principles, or it is also called as law of inheritance, character passed from the parents to the offspring. So என்ன அப்படின்னா, he has given us 2 laws. First law, or it is also called as law of dominance. Second law, or it is also called as law of segregation. இது ரெண்டுமே important for the exam, true or false statementல கேட்பாங்க. Okay, now first let us learn about the law of dominance. So இதில் இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, to understand the law of dominance, if you are very clear with a monohybrid cross, that is the law of dominance actually. Characters are controlled by discrete unit called as factor. Okay, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் factor is nothing but gene. மெண்டலை பொறுத்த வரைக்கும் அது factor, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது gene. அப்போது ஒரு டிப்ளாய்டு ஆர்கானிசம்ஸில் நான் சொன்ன மாதிரி தான் 2 குரோமோசோம் இருக்கும், 2 ஜீன் இருக்கும், 2 அலீல் இருக்கும், அப்போ 2 ஃபேக்டர் இருக்கும். அப்போது என்ன சொல்லலாம், ஃபேக்டர் இஸ் கோயிங் டு அக்கர் இன் பேர். அப்போது அதை இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜீன் இஸ் அக்கரிங் இன் பேர், ஜீன் இஸ் அக்கரிங் இன் த பேர். ஓகேவா? அதான் கேரக்டர்ஸ் ஆர் இப்படின்னா, கேரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரோல்ட் பை த ஜீன்ஸ் அண்ட் த ஜீன்ஸ் ஆர் அக்கரிங் இன் த பேர் இன் அ டிஸ்சிமிலர் பேர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ இந்த மாதிரி கேப்டி ஸ்மால் டி இருக்கும் போது இன் அ டிஸ்சிமிலர், இது வந்து இப்போது இவங்க வந்து பியூர் பிரெட் பேரண்டில், இவங்க யார் ஹைப்ரிட், இவங்க தான் வந்து டிஸ்சிமிலர் பேர் இல்லை. ஒன் மெம்பர் வில் டாமினேட் அண்ட் அதர் இஸ் ரிசெசிவ். இது டாமினன்ட், இது வந்து ரிசெசிவ். ஸோ அதுதான் ஓவர் த குரோமோசோம், ஹோமோலாகஸ் குரோமோசோம், யூ ஹாவ் அ லோக்கஸ் where you will have where the gene is located. ஸோ இங்கே வந்து ஒரு ஜீனுக்கு 2 அலீல் இருக்கும். ஆல்ஃபபெட்டிக்கல் ஃபார்மில் டாமினண்ட்டுக்கு நம்ம கேப்டிஸ் சொல்கிறோம். இந்த டிசிமிலர் பேரில் ஒரு பேர் வந்து கேப்டி, ஒரு பேர் வந்து ஸ்மால் டி. ஓகேவா? இதுதான் இந்த 3rd பாயிண்ட். The law of dominance is used to explain the expression of only one of the parental character in a monohybrid cross in F1 and the expression of both in the F2. So already நம்ம முன்னாடி பார்த்தது தான். What is occurring in the F1? So இதை வந்து கேப்டியை நான் வந்து டாமினன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல, அதை இன்னும் சிம்பிளிஃபைடாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, வாட் யூ ஆர் சீயிங் இன் த F1, அதாவது ஃபினோடைப். What is the phenotype of F1? That is the dominant character. So phenotype of the F1 இங்கே என்ன, tall. So அதுதான் வந்து dominant character. So only one is being expressed and both will be expressed in the F2. Tall is to dwarf. அப்போ it also explains the proportion of 3:1 that is obtained in the F2, அதாவது phenotypic ratio tall is to dwarf. So I hope this is clear. In the diagram ஞாபகம் வச்சுக்கோங்க, for a law of dominance which simply says something which is expressed in the F1, that is dominant. Now let us learn about law of segregation. Just remember this word allele. What is going to separate? Allele is going to separate. During the time of meiosis, homologous pair will separate அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, படிச்சிருக்கோம்ல. செல் சைக்கிள், செல் டிவிஷனில் ஹோமோலோகஸ் குரோமோசோம் இப்படி இருக்காங்க அப்படின்னா, டியூரிங் மியோசிஸ் ஒரு செல்லில் 2 குரோமோசோம் இருக்குது. டியூரிங் மியோசிஸ் ஹோமோலோகஸ் குரோமோசோம் வில் பேர். ரீகாம்பினேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஆனாஃபேஸ் 2ல் உங்களுக்கு என்ன நடக்கும், சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் வந்து உங்களுக்கு செப்பரேட் ஆகும்போது அலீல்ஸுமே வந்து உங்களுக்கு செப்பரேட் ஆகும்ல. திஸ் கோஸ் டு ஒன் போல், திஸ் குரோமோசோம் வில் கோ டு அனதர் போல். அப்போ திஸ் வில் ஃபார்ம் ஒன் கேமெட், திஸ் வில் ஃபார்ம் த செகண்ட் கேமெட். ஸோ law of segregation அப்படின்னாலே they are talking about the alleles only. This is based on a fact that allele do not show any blending. There is no intermediate over here or fusion இல்லை mixing.
அதனால தான் வந்து உங்களுக்கு F1ல் தோ ஸ்மால் அலீல் இருந்தாலும் அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகலை, ஆனால் F2ல் அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சுது. வை? பிகாஸ் F1ல் அந்த அலீல் இருக்குது, ஆனால் அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. பிகாஸ் இட்ஸ் ஒன் மோர் அலீலில் to show the expression. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. though the parents contain 2 allele, ஏன்னா வந்து டிப்ளாய்டு ஆர்கானிசமில் 2 குரோமோசோம், 2 ஜீன், 2 allele. during gamete formation, factors of the allele of a pair segregate from each other such that gamete is going to receive only one of the 2 factor. இப்போது இந்த ஃபேக்டர் 2 ஃபேக்டரில் கேமெட்டுக்கு either capital T or small t, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். Okay, now of course a homozygous parent is going to produce all gametes similar type, and the heterozygous la vandu heterozygote is going to produce 2 type of gamete, each with the equal proportion 50 and 50. segregation அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் கேட்குறாங்க, law of dominance states what, or for example law of segregation சொல்லி கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபார் த லா ஆஃப் செக்ரிகேஷன். இப்போ மெயினாக நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா அலீல்ஸ் இருக்கான்னு பாருங்கள். பிளெண்டிங் இது 2 கீவேர்ட்ஸை வச்சு யூ வில் பி ஏபிள் டு டெல் தே ஆர் டாக்கிங் அபவுட் லா ஆஃப் செக்ரிகேஷன். ஓகே, now coming to incomplete dominance. So according to dominance, whatever parental type is dominant, that will be expressed in the F1. அப்போ what is incomplete dominant? allele is not dominating over here, அதாவது ஒரு allele is not dominating the another allele, அதனால் இங்கே வந்து அது incomplete dominance. when experiment on P were repeated, okay, using other okay, பீ பிளான்ட்டில் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை மற்ற பிளான்ட்டில் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து என்னென்னா, it do not follow the law of dominant. instead உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா, F1 is going to have a phenotype that does not resemble either of the 2 parent. it was intermediate or in between the 2. சிம்பிளாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேரண்ட் இருக்காங்க, இவங்க வந்து ரெட் கலர், இவங்க வந்து ஒயிட் கலர், பியூர் ஃபார் த கேரக்டர். according to law of dominant, red is dominant. so F1 வந்து ஹைப்ரிட் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், ரெட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், இது law of dominant. ஆனால் incomplete dominanceல என்ன சொல்ல வராங்கன்னா, the F1 is having a phenotype that did not resemble either of the parent. 2 பேரண்ட் மாதிரியும் இல்லை, அவங்க வேறு ஏதோ ஒரு புது phenotype-ஐ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஸ்டடிடு அண்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதில் ஸ்டடி பண்ணாங்கன்னு சொல்லி எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. ஸோ இட் இஸ் ஸ்டடிட் இன் டாக் ஃப்ளார்ஸ் ஆர் ஸ்னாப் ட்ராகன் ஆர் ஆன்டிரைனம் ஸ்பீஷஸ், அண்ட் திஸ் ஆர் த குட் எக்ஸாம்பிள் ஃபார் to study the incomplete dominance. now coming to the incomplete dominance, so இதை பார்த்துட்டு அங்கே பார்க்கலாம். now parental generation we know pure for red, pure for white, snapdragonல படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ gamete formation அப்போது homozygous அப்போ 100% ஒரு 2 raised to the power 0. ஸோ ஒரு டைப் ஆஃப் gamete தான் உங்களுக்கு கிடைக்கும். now fusion of the gamete you will have F1. now இங்கே F1 வந்து it is not red, not white, it is pink. ஓகேவா? அப்போது it is in between the both the parent. அப்போ இது நம்ம என்ன சொல்லலாம், intermediate, or simply this red allele is not able to dominate the white, because of which even though ஒரு கேப் ஆர் இருந்தால் கூட உங்களுக்கு ரெட் ஃபார்ம் ஆகலை, பிங்க் கலர் தான் பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து இன்கம்ப்ளீட்லி டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லி மீனிங். இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா, F1க்கு அப்புறம் நம்ம F2. ஸோ F2வில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த F1 இருக்காங்கல்ல, கேப் ஆர் ஸ்மால் ஆர், இவங்களை வந்து நம்ம செல்ஃபிங் பண்ணணும். அப்போது வாட் வில் பி த நம்பர் ஆஃப் கேமெட்ஸ் தே ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ்? 2 raised to the power 1. they will produce 2 types of gametes, cap or small r. and இங்கே வந்து என்னென்னா phenotypic ரேஷியோவில் லைட்டாக ஒரு சேஞ்ச் இருக்கும், பட் ஜீனோடைபிக் ரேஷியோ வந்து அதே தான், 1:2:1. ஓகே, now when we make a cross, இது வந்து போலன்
மேல் கேமெட், இவங்க வந்து ஃபீமேல் கேமெட், கேப் ஆர் ஸ்மால் ஆர். ஸோ வாட் ஆர் த ஜீனோடைப்ஸ் தட் இஸ் பாசிபிள்? இதுதான் 4 ஜீனோடைப். ஸோ ஆல்ரெடி சொன்னால 2 into 2 உங்களுக்கு 4, number of gametes 2, so 4 genotypes are possible. Now according to law of dominance, இந்த மூணுமே வந்து ரெட்டு, ஒன்று வந்து ஒயிட்டு. அப்போ phenotypic ratio என்ன? 3:1. ஆனால் இங்கே அது கிடையாது, இது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். அப்போது உங்களுக்கு கேப்பார் வந்து ரெட்டு, அப்புறம் இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, ஒரு கேப்பார் ஒரு ஸ்மால் ஆர், அவங்க வந்து பிங்க். ரெண்டுமே ஸ்மால் ஆர், அவங்க வந்து ஒயிட். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. which means what is the phenotypic ratio? Red is to pink is to white. அதாவது ஒரு ரெட் ஃப்ளவர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, 2 பிங்க் ஃப்ளவர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அண்ட் ஒரு ஒயிட் ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போது phenotypic ratio of a incomplete dominance அப்படின்னு கேட்டாங்கன்னா the answer is 1:2:1. ஆனால் ஜீனோடைபிக் ரேஷியோவில் எந்த சேஞ்சுமே இல்லை. கேப்பார் ஒரு டைம் இருக்குது, இந்த கேப்பார் ஸ்மாலார் 2 டைம்ஸ் இருக்குது, ஸ்மாலார் வந்து உங்களுக்கு ஒரு டைம் இருக்குது. ஸோ there is no change in the genotypic ratio, but the phenotypic ratio has been changed from 3:1 to 1:2:1. Incomplete dominance is ரொம்ப important for the exam. We can actually expect a question. இது வந்து கேட்பாங்க ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸில், இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அண்ட் இட் இஸ் ஈஸி ஆல்சோ. ஸோ வாட் எவர் வி ஹவ் ஸ்டடிட் அதுதான் வந்து இங்கே சிம்பிள் லாங்குவேஜில் தான் இருக்குது. ஸோ யூ கைண்ட்லி கோ த்ரூ திஸ் ஆன் யுவர் ஓன். வாட் எவர் இஸ் கிவன் இன் த ரெட் இஸ் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம். நவ் திஸ் மிராபிலஸ் ஜலபா, இவங்க வந்து தே ஆர் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஆஃப் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இதை நம்ம வந்து 4 o'clock பிளான்ட் அப்படின்னு சொல்லி காமனாக சொல்லுவாங்க. இங்கே வந்து என்னென்னா, வென் ஹோமோசைகஸ் ரெட் are crossed with, in Mirabilis jalapa, when homozygous red plant are crossed, F1 plants have pink color flowers. It is incomplete dominance. Red color plant into white color plant will give you a F1 of pink. Now if this F1 is undergoing self pollination, F1 into F1, R into R, what you will get? இப்போ பார்த்தோம்ல, ரெட் இஸ் டு பிங்க் இஸ் டு ஒயிட். இந்த ரேஷியோ ஆஃப் கேப்பர் ஸ்மாலர், இந்த ரேஷியோ ஆஃப் 1:2:1. ஸோ சிம்பிள். என்னென்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணவே தேவையில்லை. இஃப் யூ நோ மிராபிலஸ் ஜலபா இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், ஸ்ட்ரெயிட் அவே டெல்டா இஸ் த ஆன்சர். அண்ட் ஒன் மோர் திங், phenotypic ரேஷியோவும் ஜீனோடைபிக் ரேஷியோவும் சேம் ஃபார் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ரிமெம்பர் திஸ். Now next thing, which cross will yield red, white, pink color variety? இப்போ தானே நம்ம பார்த்தோம், RR into RR. So Charlie is the answer. In a dihybrid cross, when one pair of alleles show incomplete dominant, the genotypic ratio is going to be okay. We have not yet, இன்னும் நம்ம டைஹைப்ரிட் க்ராஸே நம்ம படிக்கல. பட் ஜென்ரலாக வி நோல ஹவு டு ஃபைண்ட் த ஜீனோடைபிக் ரேஷியோ அண்ட் phenotypic ரேஷியோ ஆஃப் அ டைஹைப்ரிட் க்ராஸ். ஸோ மோனோஹைப்ரிட் இருக்காங்கல்ல, அவங்களோட ஜீனோடைபிக் ரேஷியோ என்ன? 1:2:1. This we know as of now. டைஹைப்ரிட் அப்படின்றது என்ன? 2. அதாவது 2 மோனோஹைப்ரிடை க்ராஸ் பண்ணுறது தான் வந்து டைஹைப்ரிட். ஆர் 2 கேரக்டர் அட் அ டைம் நம்ம க்ராஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், 1 கேரக்டர் கேன் பி one can be the color of the seed, another one can be the shape of the seed. ஸோ அட் அ டைம் நம்ம 2 கேரக்டரை ஸ்டடி பண்ணுறது தான் வந்து டைஹைப்ரிட். இப்போது யூ ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் ப்ராடக்ட் ரூல், வேர் டு ஃபைண்ட் த ஜீனோடைபிக் ரேஷியோ, இங்கே எனக்கு ஓகே ஃபைன்.
To find the genotypic ratio of a dihybrid cross, நம்ம என்ன பண்ணலாம், 2 monohybrid cross-ஐ மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். So this is the answer. 1:2:1, 2:4:2, 2:1. And this will be the correct answer. So beta is the answer. இங்கே நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அது அந்த கிராஸ் வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸாக இருந்தாலுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஜீனோடைபிக் ரேஷியோ சேஞ்ச் ஆகலை, ஃபினோடைபிக் ரேஷியோ தானே சேஞ்ச் ஆச்சு. அப்போது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸாக இருந்தால் என்ன, ஃபினோடைபிக் ரேஷியோ அதே தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே. Now when you can get this particular ratio is when they are going to ask you a question of what is the phenotypic ratio when one is going to follow the law of dominance, another one is going to follow the incomplete dominance. So according to law of dominance, what is the phenotypic ratio? 3:1. According to incomplete dominance, what is the phenotypic ratio? 1:2:1. அப்போ you have to cross this. ஸோ இந்த கண்டிஷனில் தான் உங்களுக்கு இந்த ரேஷியோ கிடைக்கும். ஓகேவா, இது நோட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். வாஸ் அ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஐ கெஸ் 19 நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ ஆன்டி ரைனம் we know very well incomplete dominance. So they are talking about incomplete dominance. Just go through this question on your own. இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் விச் இஸ் த ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் டஸ் நாட் ஃபாலோ த பிரின்சிபல் ஆஃப் டாமினன்ஸ். எஸ், அதனால தான் F1ல் வந்து உங்களுக்கு பிங்க் கலர் கிடச்சிருக்கு. பிங்க் கலர் இன் F1 இஸ் டியூ டு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். எஸ், திஸ் இஸ் கரெக்ட். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் F2? 1:2:1. This is also correct. Law of segregation does not apply in this experiment. So incorrect ன்னு கேட்டிருக்காங்கல்ல, ஸோ இதுதான் வந்து இன்கரெக்ட். இதில் வந்து ரைட் ஆன்சர் வந்து டெல்டா. ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் ஒன், லா ஆஃப் டாமினன்ஸ். அந்த ஸ்லைட்லேயே ஐ forgot to mention this. லா ஆஃப் டாமினன்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, one is incomplete dominance, another one is co-dominance, which means இவங்க ரெண்டு பேருமே law of dominance ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓகே, இது law of dominance ஓட exception. ஓகே, now coming to this law of segregation. law of செக்ரிகேஷன் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான், பிளெண்டிங் அலீல், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் யூனிவர்சல், which means it is applicable to all. It can be a dominant, it can be incomplete dominant, it can be co-dominant or anything. Law of segregation is universal, so it is applicable to all and it is applicable even for the incomplete dominance also. This is law of segregation. You also have one more law that we will learn shortly, that is law of independent assortment, which is very simple. நம்ம இதை டைஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது, அதுதான் வந்து லிங்கேஜ். ஓகே, கைண்ட்லி நோட் தீஸ் திங்ஸ். இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இதில் வந்து நிறைய இதில் வந்து this is very easy actually once you understand, and important for the exam also. So how to explain the concept of dominance? So first நம்ம அதை சிம்பிளாக பார்க்கலாம். Before that, நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் we will be learning about central dogma of life. So central dogma of lifeல என்ன அப்படின்னா, you have DNA that will undergo transcription and it is going to form RNA. This RNA will undergo translation and it is going to form a protein.
இது சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நவ் இதை வெரி எலாபரேட்டாக நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் படிக்கலாம். ஹியர் யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஒன் திங், ஹவு த ஜீன் இஸ் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப். ஜீனோ ஃபேக்டரோ, ஹவு இட் இஸ் கோயிங் டு எக்ஸ்பிரஸ், they are going to control a character. அப்போ they should express they will express in the form of protein. ஸோ அதுதான் gene will express இது நோட் பண்ணிக்கோங்க, in the form of protein. ஓகேவா? ஸோ DNA to RNA, RNA to protein. Now proteins அப்படின்னா we know very well, enzymes are mostly protein. அதன mostly protein except you have one enzyme that is not a protein, it is a nucleic acid. Mostly enzymes are proteins, சரியா? Now what is the role of enzyme? You know very well, அவங்க என்ன பண்ணுவாங்க ஜென்ரலாக, they can convert the substrate to product. அப்போது you need a gene. அப்போது gene is nothing but it is a segment of DNA, and the DNA will undergo transcription, translation, and it is going to form enzyme. That enzyme will convert the substrate into product. ஓகேவா? இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். Now let us learn what is given over here. Every gene contains the information that is going to express a particular trait. In a diploid organism, there are 2 copies of each gene. That already பார்த்தது as a pair of allele. Now these 2 alleles அவங்க எப்பவுமே ஐடென்டிக்கலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. They can also be heterozygote. அப்போது இந்த ஹோமோசைகோட்லேருந்து ஹெட்டிரோசைகோட்டாக அவங்க எப்படி மாறினாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்க தான். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஹோமோசைகட் டாமினன்ட், இது வந்து வைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. Gene will undergo mutation. Over evolution, due to evolution, there can be some kind of mutation in the DNA. Now because of that, instead of forming capital T, it might form small t. அப்போது recessive அப்படின்ற ஒரு கண்டிஷன் உங்களுக்கு எப்போ எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், இதுதான் வந்து இன் நேச்சர் இட் இஸ் தேர். வைல்டு இது வந்து நம்ம வைல்டு டைப் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி ஹோமோசைகஸ் டாமினன்ட் வந்து வைல்டு டைப். த ஜீன் ஹாஸ் அண்டர்கான் மியூட்டேஷன் அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அஸ் ரிசசிவ் ட்ரேட். ஓகேவா? இது ஃபார் எக்ஸாம்பிள், you have a chromosome, now you have homologous chromosome. இது வந்து location of the gene. இங்கே வந்து homozygous dominant condition இருக்கு. Now for example, in the gene வந்து mutation, it has undergone mutation because of evolution. அப்போது instead of forming cap R, it will form small r. So அதுதான், they may be different due to some changes that has undergone which will modify. அது என்ன அப்படின்னா மியூட்டேஷன் தான். That modifies the information of that particular allele. அப்போது instead of forming cap r, it is going to form small r. ஓகேவா? Let's take an example of a gene that contains the information for producing an enzyme. Now there are 2 copies of this gene. We know very well, gene is going to occur in pair, allele is also going to occur in pair in 2 allelic form. Let us assume something which is more common. The normal allele produces the normal enzyme that is needed to convert the substrate into a product. So simple, நம்ம first starting la பார்த்தோம்ல, gene is going to have a information that will be expressed in the form of protein. This protein is nothing but it is an enzyme. Now இப்போ நார்மல் allele அப்படின்றது என்ன? நார்மல் alleleன்றது ஒரு வைல்டு டைப் allele. அதுதான் they will be homozygous dominant. அவங்களால என்ன பண்ண முடியும்னா எஃபெக்டிவாக என்சைமை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, this normal allele will produce normal enzyme that will convert the
substrate into product. அப்போ I hope this line is clear la உங்களுக்கு. Now let's learn what if in the normal allele has undergone mutation. உங்களுக்கு அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, தியரட்டிக்கலி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மியூட்டேஷன் ஆன ஒரு அலீலை அவங்க வந்து மாடிஃபைட் அலீல் அப்படின்னு சொல்கிறாங்க. Now this is important for the exam. Which will produce dominant, which will produce recessive அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. Theoretically, a modified allele can be responsible for the formation of 3 different types of enzyme. ஒன்று வந்து they will produce normal or less efficient enzyme. அதாவது normal or less efficient enzyme அப்படின்னும் போது இங்கே வந்து unmodified. It is an unmodified allele, so it is able to convert substrate into product. Now because of mutation, allele is modified here. Allele is modified here. allele modify ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மாறிடும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இங்கே வந்து it is going to produce an enzyme that is not at all functional. அதாவது கேப்டியாக இருக்கும்போது they will have the informationல to make the plant into tall. ஓகேவா? அந்த allele modification நடந்துச்சு அப்படின்னா instead of capti it will become small t. In this case the plant is going to be short. அதுதான் it will produce a non-functional enzyme. ஸோ இந்த கேப்டியில் வந்து உங்களுக்கு enzyme வந்து மாடிஃபை ஆகாமல் அப்படியே இருக்குது, allele மாடிஃபை ஆகலை. ஸோ you have an enzyme that is converting the substrate into product, which is telling us that the plant has to grow tall. Now because of the modification, the enzyme cannot convert substrate into product, so instead of tall plant it is going to produce a dwarf plant. Sometimes mutation is going to occur in such a way that enzyme அங்கே ப்ரொடியூஸ் ஆகாமல் கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் தான். In first case the modified allele is equivalent to unmodified allele. அதுதான் modified allele is equivalent to unmodified allele. Modified allele is equivalent to unmodified allele when substrate is being converted to product. அது first caseல. So it will produce same phenotype தான். This will result in the conversion of the substrate to product. But if the allele produces a non-functional or no enzyme, இப்போ தான் உங்களுக்கு அங்கே phenotype வந்து affect ஆகும். So instead of tall plant you will have a dwarf plant where unmodified allele cannot convert the substrate to product. The phenotype or the trait will only be dependent on the function of unmodified allele. அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, unmodified allele தான் சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ phenotype வந்து உங்களுக்கு டாலாக இருக்கும். Unmodified allele which represents the original phenotype is the dominant allele. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, அப்போ recessive allele அப்படின்னா என்ன? Recessive trait is seen due to non-functional or no enzyme. அப்போ நீங்கள் இங்கே என்ன நோட் பண்ணணும்? What you have to remember is dominant trait is being expressed when the allele is unmodified, and the recessive trait is expressed because gene has undergone mutation, and here the allele is modified, because of which non-functional enzyme or no enzyme. இது ரெண்டுத்தில் எது வேணால் நடக்கும். இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு recessive condition தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். Now coming to codominance. Now before starting the codominance, so far we have learnt about dominance. F1ல வந்து யார் எக்ஸ்பிரஸ் ஆகிறாங்களோ அவங்க dominant. Incomplete dominant where you will have an intermediate color. What is meant by codominance? பேரில் இருக்கிற codominance அப்படின்னா the F1 is going to resemble both the parents. ரெண்டு parents மாதிரியும் அவங்க இருப்பாங்க. Now a very good example of this is ABO blood group in the human beings. Okay. Now again this is very important for the exam. Now we can expect a question from this. Every year இதுலேருந்து கேட்குறாங்க. So in case of human beings, blood group இருக்குல்ல, ABO blood group, it is controlled by a gene called as I gene. இதுதான் name of the gene.
அப்போது நம்மளோட ஆர்பிசியில் வந்து the plasma membrane of the RBC is going to have sugars, அதாவது carbohydrates, இந்த மாதிரி polymers இருக்கும், that protrudes from the RBCயோட plasma membraneோட surfaceல protrude ஆகும். that is going to determineல blood group வந்து ஏயா பியா ஏபியா ஓவா அப்படின்னு it is determined by the sugars present over the membrane of the RBC. now so far நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஜீனுக்கு what is possible, 2 allele is possible. இப்போது in case of codominance ஒரு ஜீனுக்கு 3 allele இருக்கும் in case of ABO blood group. ஆனால் ஒரு diploid organ அது என்னென்ன அப்படின்னா IA gene name, A blood group, IB and I which is O. அப்போது ஒரு ஜீனுக்கு இங்கே 3 allele வந்து பாசிபிளா? ஆனால் இங்கே நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஒரு diploid organismல out of this 3 any 2 is possible. Either it can be AO, it can be BO, AB or O. So out of இந்த மூணுமே ஒரு பர்சனுக்கு இருக்காது. ஏன்னா diploid organismsல ஏதாவது 2 தான் வந்து பாசிபிள் out of 3. The alleles IA and IB, okay, this point is important for the exam. In a diploid organism, out of 3 allele, only 2 is possible. The allele IA and IB produce a slightly different form of the sugar. அதுதான் because of that சுகரோட ஃபார்ம் வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஜீனோடைப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. as well as phenotyping என்னென்னா A blood group, B blood group, where I அப்படின்ற இந்த ஜீனோடைப்புக்கு எந்த சுகருமே இருக்காது. ஓகேவா? I is not going to have any sugar, அதாவது IO. O blood group சொல்லலாம்ல, O blood groupக்கு வந்து there is no sugar. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. பிகாஸ் ஹியூமன்ஸ் ஆர் டிப்ளாய்டு ஆர்கானிசம், ஈச் பர்சன் possesses any 2 of the 3 I gene allele and இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம். Now IA is dominant over O blood group. IB is nothing but B is dominant over O blood group. If both A and B are present, they are equally dominant. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. IA and IB are completely dominant over I, which means ஏவும் ஓவும் இருந்துச்சுன்னா என்ன உங்களுக்கு பிளட் குரூப் கிடைக்கும்? ஏ தான் கிடைக்கும். அதே மாதிரி பியும் ஓவும் இருக்கும் போது என்ன பிளட் குரூப் கிடைக்கும்? உங்களுக்கு பி தான் கிடைக்கும். பிகாஸ் ஏ இஸ் டாமினன்ட், இங்கே பி இஸ் டாமினன்ட், ஓ இஸ் ரிசெசிவ். வி நோ வெரி வெல் ரிசெசிவ் ஆஸ் டு எக்ஸ்பிரஸ் அப்படின்னா, இப்போ யாரோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஹேவிங் ஓ பிளட் குரூப் அப்படின்னா I will have both the alleles as this type. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை தான் O டைப். இது வந்து ரெசெசிவ். நவ் இப்போது இந்த A அண்ட் B இருக்காங்கல்ல, இவங்க வந்து கோடாமினன்ட், விச் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஜீனோடைப்பில் வாட் இஸ் த பிளட் குரூப் ஆஃப் த பர்சன்? இட் இஸ் AB blood group, where both parental character will be expressed. அதுதான் வந்து codominant. ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, when both of the parental character is expressed, is called as codominant. Now this slide is so important for the exam. மோஸ்ட்லி இதில் வந்து ஜீனோடைப் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின்ஸ், ஃபீனோடைப் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. Now there is a formula to calculate that. In case of multiple allele condition, அதாவது ABO blood group மாதிரி multiple allele conditionல ஜீனோடைப் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா n into n plus 1/2. Here n is equivalent to number of alleles.
ஸோ இங்கே எத்தனை அலீல் இருக்குது ஏபிஓ பிளட் குரூப்பிங்கில் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல. ஸோ அதான் there are 3 different allele, which means since there are 3 different alleles, how many genotypes of possible? 6 different genotypic combination are possible when you are going to have 3 different allele. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க 6 different genotypes. அப்போ how many phenotypes are possible? It is n plus 1, 3 plus 1, that is 4. Okay pa? Remember, this is the formula of genotype and this is the formula for the phenotype. So n வந்து number of alleles. Now இது எல்லாமே வந்து genotype, இது எல்லாமே வந்து phenotype. So this is for A B இருக்கும்போது codominant. This is for A, இவங்க வந்து AB அப்புறமா வந்து you have B, finally you have O. So how many genotypes are there? 6 genotypes are there. And how many phenotypes are there? AB, B and O. So total of 4 phenotype and 6 genotype. அவ்வளோதான். So now this line is important for the exam. A gene showing codominant both as அப்படின்னா என்னென்னா a gene showing codominance as both alleles independently expressed in the heterozygous condition. அதாவது IA IBயில் இருக்கும்போது they will show the full expression, maximum expression, both பேரண்ட்டுமே உங்களுக்கு அங்கே இருக்கும். So this is the definition of codominance, important for the exam. Now coming to multiple alleles. Okay, see, more than one allele, அப்போ multiple allele. அப்போ ABO blood groupingல என்னென்ன questions கேட்கலாம் அப்படின்னா, ABO blood group, it is an example of dominance. How? When இந்த மாதிரி ஒரு ஜீனோடைப்பில் உங்களுக்கு A தானே எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ ABO blood grouping is an example of dominance. ஆனால் நம்ம இதை கோடாமினன்ஸில் படிக்கிறோம்ல. ஸோ ABO blood group is also an example of codominance because in heterozygous condition both A and B will show the expression. Now this is also an example of multiple alleles where you have more than நார்மலாக 2 allele தான் இருக்கணும் ஒரு ஜீனுக்கு. இங்கே வந்து உங்களுக்கு A, B and O, அதாவது you have 3 alleles. Oன்றது வந்து small I, ஓகேவா? So you have 3 alleles. So அப்போ ABO blood grouping is an example of multiple alleles. Okay, more than 2 alleles, that is 3 allele is governing the character, and we know very well diploid organismல இந்த மூணுத்தில் ஏதாவது 2 தான் பாசிபிள். அப்போது மல்டிபிள் allele கண்டிஷனை நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு we have to go for the population study. அப்போது ஒரு பாப்புலேஷனில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லை, எல்லா ABO 3 டைப்லும் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ மல்டிபிள் allele கண்டிஷன் இஸ் பெஸ்ட் studied in the population rather than an individual. ஸோ லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் என்ன? Identify the wrong statement with reference to the gene I. Now gene I is having 3 alleles. A person will have only 2 out of the 3 alleles. Yes. When IA and IB are present together, they are going to express same type of sugar. No, slightly different. Okay va? Now I allele, small I, will not have any sugar. All the 3 are correct. So Charlie is the incorrect one. The genotype of a husband and wife is, first இவங்க என்ன, இது வந்து husband. So father is AB, cap A, வெறும் I தான் இருக்குல்ல. ஸோ mother is A. ஸோ heterozygote. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேமெட்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் அவங்களோட ஜீனோடைப் ஃபினோடைப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவோம், பியூனிட் ஸ்கொயரில் மேல் கேமெட்ஸை வந்து ஹாரிசான்டல் லைன்லேயும்
ஃபீமேல் கேமெட்ஸை வெர்டிக்கல் லைன்லேயும் எழுதணும். ஓகே, மேல் அண்ட் த ஃபீமேல். ஸோ வாட் யூ வில் கெட், A, AB, again A, that is O தான், and B. So what are the phenotypes and the genotypes ன்னு கேட்டிருக்காங்கல்ல. Let this be genotype, let this be a phenotype. அப்புறமா AB, இது வந்து AB blood group, AO இவங்க வந்து A தான். அப்புறமா உங்களுக்கு BO இருக்குது, இவங்க வந்து B. அப்போ how many genotypes are there? 4 genotypes. How many phenotypes are there? A, AB and B. 4 and 3. So beta is the answer. Okay, what is meant by codominance? So come to the option delta. நம்ம பார்த்தோம்ல, alleles each of which produce an independent effect in the heterozygous condition. So இதுதான் வந்து codominance-கான definition. Okay. A man of A blood group marries a woman of AB blood group. Which type of progeny would indicate that the man is heterozygous A? So இந்த 4 ஆப்ஷனில் ஆஃப்டர் மேரேஜ் தே வில் ஹேவ் அ ப்ராஜனியில், ஸோ எந்த ப்ராஜனி வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது அந்த மேனோட ஃபீனோடைப் வந்து ஹெட்டிரோசைகோட். ஸோ அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஃபஸ்ட் அ மேன், அவங்க வந்து ஏ அப்படின்னும் போது அவங்க ஏ இல்லைன்னா இப்படி இருக்கலாமா? அவங்களோட ஒய்ஃப் வந்து ஏபி, ஏஓ, அதாவது இது ஹோமோசைகஸ், இது வந்து ஹெட்டிரோசைகோட். இது ஒரு பாசிபிள், இது ஒரு பாசிபிள். ஸோ இன் திஸ் கேஸ் these are the gametes. You will have A blood group as well as AB blood group. Now இங்கே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலில் ஸோ மேலே எழுதணும், ஃபீமேல்னா காலம். A and BO. So you have a progeny with BO and heterozygote conditionல உங்களுக்கு B கிடச்சிருக்கு. So a man with A, okay, he is going to marry a woman. Which type of progeny would indicate that the man is heterozygote for A அப்படின்னா இது தானே, இந்த கிராஸில் தானே உங்களுக்கு B கிடச்சிருக்கு. ஓகேவா? ஓ வர சான்ஸே இல்லை. ஃபைன். நெக்ஸ்ட்டு, எ சைல்ட் ஆஃப் ஓ பிளட் குரூப் ஹேஸ் பி பிளட் குரூப் ஃபாதர். இப்போ ஃபாதரோட ஜீனோடைப் என்ன? ஓகே, சைல்டு வந்து ஓ, அப்போது அவங்க வந்து 2 அலீலுமே ஓவாக இருந்தால் தான் வந்து, சாரி 2 அலீலுமே ரிசசிவாக இருந்தால் தான் வந்து ஓ பிளட் குரூப் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். இங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி பிளட் குரூப்புன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சின்ஸ் சைல்டு இஸ் ஹேவிங் ஓ, ஃபாதர் ஷுட் பி பிஓ. மதர் வந்து எதுவா என்னவா ஏஆ இருக்கலாம், பிஆ இருக்கலாம், we are not very sure, but mother is heterozygote over here. அதாவது what is this we don't know, but definitely the second allele is O. ஸோ அதனால தான் வந்து பி பிளட், இந்த மாதிரி பிஓ அப்படின்னா வந்து பி பிளட் குரூப்பில், though the father is B, the child is O because father is heterozygote. Same way mother is also should be heterozygote தான். அப்போ எந்த ஜீனோடைப் வந்து ஃபாதரோட ஜீனோடைப்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யா, delta is the answer. IB and IO. Okay. A child, அதான் a child is அவங்களோட blood group வந்து O. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து என்னவா இருக்க முடியாது.
ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஓ பிளட் குரூப்பில் இருக்கிற ஒரு சைல்டுக்கு பி பிளட் குரூப் வந்து பாசிபிள். பி பிளட் குரூப்பில் ஃபாதர் இருக்கலாம், பியில் இருக்கும்போது ஏலியும் இருக்கலாம்ல. அதாவது மதர் கேன் பி சாரி இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் மதர் கேன் பி ஏ, ஃபாதர் கேன் பி ஓ. அதாவது ஓகே, ஐ வில் ரைட் ஹியர் கிளியர்லி ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஓ பிளட் குரூப் சைல்டுக்கு எந்த பேரண்ட் வந்து இருக்க மாட்டாங்க. நவ் பி அண்ட் ஓ இஸ் பாசிபிள், அதாவது ஹெட்டிரோசைகோட் கண்டிஷனில். ஓ அப்படின்னா ஓ தான். ஸோ திஸ் கேன் கம், பி கேன் கம்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஏ கேன் ஆல்சோ கம் லைக் தட். ஏபி தான் வந்து நாட் பாசிபிள், பார்த்தாலே சொல்லலாம். இஃப் இட் இஸ் கோயிங் டு பி ஏபி, கன்ஃபார்மாக ஏ அப்புறம் ஏபி இல்லைன்னா வந்து பி தான். ஓ வர வாய்ப்பே இல்லை. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு மேக் அ கிராஸ். த ஆன்சர் இஸ் ஏபி. ஏ அண்ட் பியாக இருக்கலாம் heterozygous conditionல like this. That time you will get O blood group, mother father. Okay va. Next, if one parent has blood group A and another parent is having blood group B, the offspring have which blood group? Okay, one is A, another one is B. ஸோ இங்கே என்னென்னா ஏபின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஹோமோசைகோட்டோ ஹெட்ரோசைகோட்டோ அப்படின்னு நம்ம அவங்க வந்து சொல்லலை. அப்போது ஏ வந்து இப்படி இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் ஆகும், இப்படி இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் ஆகும். பி வந்து கேப் பி ஸ்மால் ஓ இப்படி இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு பாசிபிள், இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு பாசிபிள். இந்த மாதிரி இருக்கிற ஒரு பேரண்ட்ஸ்க்கு என்ன ஆஃப்ஸ்ப்ரிங்கோட பிளட் குரூப் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் யூ கேன் ஃபைண்டில் நம்பர் ஆஃப் அலீல்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே எவ்வளோ 3 அலீல் இருக்குது. ஏ பாசிபிள் இருக்குது, பியும் பாசிபிள் இருக்குது, ஹெட்டிரோசைகோட் கண்டிஷனில் ஓவுமே பாசிபிள். அப்போது நம்ம ஆல்ரெடி படித்த ஜீனோடைபிக் ரேஷியோவில் என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்? இன் கேஸ் ஆஃப் மல்டிபிள் அலீல்ஸ், இஃப் த அலீல் நம்பர் இஸ் 3, 6 genotype is possible, and in case of 3 allele, 4 phenotype is possible. And what are the 4 phenotypes? A, B, AB and O. Okay, ma'am? So delta is the answer. Now coming to pleiotropy, இது வந்து mostly match the following அந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. Now let's understand what is meant by pleiotropy. Here one single gene is going to control many characters. Okay va? One single gene ஜென்ரலாக வந்து என்னென்னா ஒரு ஜீன் will control one character. இங்கே வந்து ஒரு ஜீன் one single gene product, the gene will express in the form of enzyme will convert the substrate into product. Because of that you will have the phenotype either tall or dwarf. These things you know very well. We produce more than one effect. அப்போ ஒரு ஜீன் வந்து உங்களுக்கு more than one character control பண்ணும். அதுதான் இதுக்கான மீனிங். One gene can control more than one character. இதுக்கான best example என்ன அப்படின்னா starch synthesis in a pea plant. So it is controlled by one gene and the name of the gene is B gene. Now this single gene, இதில் வந்து மல்டிபிள் அலீல்ஸ்லாம் இல்லை, ஒரு ஜீனுக்கு 2 அலீல் இருக்கும். அது என்ன அப்படின்னா கேப் பி அண்ட் ஸ்மால் பி. ஸோ கேப் பி வந்து ஹோமோசைகோட். ஓகே ஃபைன். ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர் we will make a
cross with the help of we'll make a cross so that இது எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஈஸியாக. ஃபஸ்ட் திங் என்னென்னா there is a gene called as B gene. now this B geneக்கு 2 அலீல் இருக்குது. இப்போது அவங்க ஹோமோசைகோட் கண்டிஷனில் இருக்கும்போது cap B ஆல்வேஸ் பேரண்ட் வந்து ஹோமோசைகஸ் டாமினன்ட் ஆர் ஹோமோசைகஸ் ரெசிசிவ். ஸ்மால் b. now இவங்களோட கேமெட் என்ன cap P, இவங்களோட கேமெட் என்ன small b. so in the F1 you will get heterozygote cap B small b. இப்போது இந்த ஒரு ஜீன் வந்து 2 கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது, அதுதான் வந்து பிளியோட்ரோபி. அது என்னென்ன கேரக்டர் அப்படின்னா one is shape of the seed, another one is starch grain size. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷேப் ஆஃப் த சீட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹோமோசைகஸ் டாமினன்ட் இது வந்து உங்களுக்கு cap B I'll write here. உங்களுக்கு வந்து ரவுண்ட் சீட் ஷேப் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறமா ஸ்மால் b வந்து உங்களுக்கு wrinkled சீட் ஷேப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல்சோ cap B small b வந்து உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா அதுவுமே ரவுண்டு தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது அக்கார்டிங் டு லா ஆஃப் டாமினன்ஸ். சீடோட ஷேப்பை இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போது வேர் இஸ் த பிளியோட்ராபி ஹியர்? இப்போது இந்த பி ஜீன் வந்து சீடோட ஷேப்பை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? ஸோ அக்கார்டிங் டு தட் ஸோ ஃபர்ஸ்ட் லெட் us take and study each character one by one. ஃபஸ்ட்டு நம்ம சீட் ஷேப்பை கண்ட்ரோல் பண்ணுற அந்த பி ஜீன் பற்றி ஸ்டடி பண்ணலாம். திஸ் வில் ஆக்சுவலி ஃபாலோ த நார்மல் லா ஆஃப் டாமினன்ஸ். ஆனால் அக்கார்டிங் டு விச் cap B அப்படின்னா ரவுண்டு, ஸ்மால் பி அப்படின்னா wrinkled. ஸோ F1ல வந்து அக்கார்டிங் டு லா ஆஃப் டாமினன்ட் இவங்க வந்து ரவுண்ட், சீட் இஸ் ரவுண்ட், இங்கே வந்து wrinkle. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஸ்டார்ச் கிரெயினோட சைஸ். when the genotype is cap B and cap B, ஸ்டார்ச் கிரெயின் வந்து உங்களுக்கு லார்ஜராக இருக்கும். when the genotype is small b, ஸ்டார்ச் கிரெயின் வந்து ஸ்மாலராக இருக்கும். when the genotype is heterozygote, அதாவது cap B small b இருக்கும்போது ஸ்டார்ச் கிரெயின் சைஸ் வந்து உங்களுக்கு இன்டர்மீடியட்டில் இருக்கும். which means this is following incomplete dominance. ஏன்னா வந்து நம்ம இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் தானே நம்ம பார்த்தோம் இன்டர்மீடியட் கண்டிஷன். 2 பேரண்ட், அதாவது ரெட் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு பிங்க் கிடைக்கும். இங்கே வந்து லார்ஜ் அண்ட் ஸ்மாலில் உங்களுக்கு இன்டர்மீடியட் சைஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போது இந்த செகண்ட் கேரக்டர் வந்து என்ன, இட் இஸ் ஒபேயிங் த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து உங்களுக்கு இங்கே இட் இஸ் ஒபேயிங் த லா ஆஃப் டாமினன்ட். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது டு மேக் இட் வெரி சிம்பிள், இந்த மாதிரி ஒரு ஜீனோடைப்பில் the seed shape is round and the starch grain size is large. So இந்த மாதிரி ஒரு genotypeல the seed shape is round but the starch grain size is intermediate. Also small b ல seed shape is wrinkled and the starch grain size is small. So same things has been given over here. Kindly go through this on your own. ஸோ அப்போது இங்கே வந்து சொல்லியிருக்காங்க வாட் இஸ் meant by dominance. Dominance is not an autonomous feature of a gene or it is not an autonomous feature of the product that it has the information for. அப்போ dominance is determined by what? It is very simple. Dominance is determined by the particular phenotype that we are chosen to examine. சிம்பிள். நம்ம வந்து ஸ்டார்ச் கிரெயின் அண்ட் ரவுண்ட் சீட் ஷேப்பே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாமே. ஷேப் ஆஃப் த சீட் இஸ் ஒபேயிங் த லா ஆஃப் டாமினன்ஸ். ஆனால் ஸ்டார்ச் கிரெயின் சைஸ் வந்து இட் இஸ் ஒபேயிங் த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்.
அதானே. அப்போ இட் இஸ் நாட் அ ஆட்டோனமஸ் பிக்சர் ஆஃப் அ ஜீன் ஆர் த ப்ராடக்ட். இட் இஸ் டிட்டர்மைன் பை த பர்டிகுலர் ஃபீனோடைப் வி ஆர் சூஸிங் டு எக்ஸமைன். ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம பார்க்குற ஒரு ஃபீனோடைப் வந்து இன்டர்மீடியட் சைஸில் இருக்கும் போது, அதாவது ஏ மாதிரியும் இல்லை பி மாதிரியும் இல்லை, இன்டர்மீடியட்டில் இருக்கிறாங்க. அப்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தட் ஜீன் இஸ் இன்கம்ப்ளீட்லி டாமினன்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஏபி இருக்குது, பார்க்க ஏ மாதிரி இருக்குது அப்படின்னா தட் ஜீன் இஸ் A gene is dominant. It is obeying the that particular gene is obeying the law of dominance அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே.